இன்னைக்கு கிளாஸ்ல வந்து நம்ம ஸ்மால் ஆசிலேஷன் பத்தி பார்க்கலாம். இதனுடைய இம்பார்ட்டன்ட் என்னன்னா, நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நெட், ஜேஆர்எஃப் ஓல்டு கொஸ்டின் பேப்பர்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸ்மால் ஆசிலேஷன்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டினாவது கேட்பாங்க. அந்த தியரி நம்ம இதுல இப்ப பார்ப்போம். இப்போ நீங்க ஒரு கன்சர்வேட்டிவ் சிஸ்டம் எடுத்துக்கங்க. அந்த கன்சர்வேட்டிவ் சிஸ்டம்ல வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் பொசிஷன் ஒன்லி. அதுல வந்து டைம் டிபெண்டன்ஸ் இருக்காது. தட் இஸ் எக்ஸ்பிளிசிட் டைம் டிபெண்டன்ஸ் இருக்காது. இப்ப ஒரு சிஸ்டம் எப்ப ஈக்விலிபிரியம் சொல்லுவோம்னா, தட் இஸ் அந்த ஜெனரலைஸ்டு ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா? தி மீனிங் ஆஃப் ஜெனரலைஸ்டு ஃபோர்ஸ். நான் ஏற்கனவே இது தனியா கிளாஸ் எடுத்திருக்கேன். When generalized force acting on the system vanishes, that is generalized force வந்து ஜீரோன்னு இருக்கணும். Generalized force by definition, negative gradient of the potential, so which is equal to zero. This zero indicate at the equilibrium position. So நம்ம இப்போ ஃபர்தரா மூவ் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து ஜெனரலைஸ்டு ஃபோர்ஸ் வந்து ஜீரோன்னு பார்த்தோம். அப்போ தி பொட்டன்ஷியல் எனர்ஜி ஹேஸ் அன், அதாவது டெரிவேட்டிவ் ஜீரோனா தி டெரிவேட்டிவ் ஆஃப் பொட்டன்ஷியல் ஜீரோ. அதுக்கு மீனிங் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி ஹேஸ் எக்ஸ்ட்ரீமம் ஆஃப் தி ஈக்லிபிரியம் கான்ஃபிகரேஷன் ஆஃப் தி சிஸ்டம். அந்த ஈக்லிபிரியத்தில் பொட்டன்ஷியல் எக்ஸ்ட்ரீமம்னா என்னன்னா, எப்போ இந்த டெரிவேட்டிவ் ஜீரோவா இருக்கும், when it is மினிமம் ஆர் மேக்சிமம், அந்த கண்டிஷன்ல தான் இது ஜீரோவா இருக்கும். அதை நம்ம எக்ஸ்ட்ரீமம். If the configuration is initially at equilibrium position with zero initial velocity, then the system will continue in equilibrium indefinitely. So, எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சிம்பிள் பெண்டுலம் இதெல்லாம் வந்து ஈக்லிபிரியம், தட் இஸ் equilibrium and a suspension of galvanometer at zero position. ஸோ இது எல்லாமே வந்து ஸ்டேபிள் கண்டிஷன், ஸ்டேபிளா இருக்கும் அந்த கான்ஃபிகரேஷன், தட் இஸ் அட் ஈக்லிபிரியம் பொசிஷன். அந்த ஈக்லிபிரியம் எப்போ ஸ்டேபிள்னு சொல்லுவோம்னா, ஸ்மால் டிஸ்டர்பன்ஸ் அந்த ஈக்லிபிரியம் பொசிஷன்ல இருந்து ஒரு ஸ்மால் டிஸ்டர்பிங்னு வச்சுப்போம். It result only in small bounded motion. You know what is bounded motion? Within the particular area, the motion is bound about the rest position. The equilibrium is unstable if infinitesimal disturbance eventually produces unbounded motion. அதே டிஸ்டர்பன்ஸ் வந்து கண்டினியூஸா இருந்துச்சுன்னா, தென் இது வந்து அன்பவுண்டட் ஸ்டேட்டுக்கு போகும். இப்போ நம்ம வந்து ஒன் டைமென்ஷனல் ஆசிலேட்டர் எடுத்துக்குவோம். Let the system process 1 degree of freedom with one generalized coordinate. For small displacement from the equilibrium, we can expand the potential energy in Taylor series about the equilibrium and consider only the lowest energy term. இப்போ நான் சொன்னது மாதிரி இந்த பொட்டன்ஷியலை வந்து டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன்ல எழுதுவோம். அப்படி எழுதுனா அதை எப்படி எழுதலாம்? வி ஆஃப் கியூ நாட் பிளஸ் தி ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ், பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஆஃப் தி பொட்டன்ஷியல் அட் ஈக்லிபிரியம் பொசிஷன். இந்த ஜீரோ வந்து ஈக்லிபிரியம் பொசிஷனை இண்டிகேட் பண்ணுது. ஸோ டெரிவேட்டிவ் அட் ஈக்லிபிரியம் மல்டிப்ளைட் பை கியூ மைனஸ் கியூ டாட் பிளஸ் செகண்ட் டேர்ம் வந்து 1/2 second order partial derivative of the potential at equilibrium position multiplied by q minus q naught whole square, and it will go on. நம்ம யூஸ்வலா என்னன்னா ஹையர் ஆர்டர் டேர்ம் இக்னோர் பண்ணிடுவோம், ஏன்னா இது வந்து ஸ்மால் ஆசிலேஷன். இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் பாருங்க, ஃபர்ஸ்ட் டேர்ம் அட் ஈக்லிபிரியம் q நாட்ங்கிற வந்து அட் ஈக்லிபிரியம் மினிமம், தட் இஸ் க்ளோஸ் டு ஜீரோ. ஸோ யூ கேன் இக்னோர் திஸ் டேர்ம். அதே மாதிரி நம்ம இந்த லெக்சர் ஆரம்பத்திலே பார்த்துருக்கோம், தி ஜென்ரலைஸ்டு ஃபோர்ஸ் அட் ஈக்லிபிரியம் கண்டிஷன் இது வந்து ஜீரோ. ஸோ இது வந்து ஜீரோ ஆயிடும்.
So this is also 0, this is also 0. இப்போ இந்த டேர்ம் மட்டும்தான் இருக்கு. தட் இஸ் தேர்ட் டேர்ம். இந்த தேர்ட் டேர்ம்லையும் பார்த்தீங்கன்னா Q நாட்டுங்கிறது என்னது? Q நாட்டுங்கிறது வந்து ஈக்லிபிரியம் பொசிஷன். ஸோ இந்த ஈக்லிபிரியம் பொசிஷன் வந்து approximately equal to 0. ஸோ அப்போ இந்த VQ எப்படி வரும்? ஆஃப் delta 2V over delta Q2 at equilibrium position multiplied by Q squared. ஏன்னா இது வந்து நம்ம 0ன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ இதுல இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா, இது வந்து இந்த செகண்ட் ஆர்டர் பேசியல் டெரிவேட்டிவ் இருக்கு இல்லையா, அது வந்து கேன்னு எடுத்துக்கிறோம். கே. இந்த கே வந்து ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். ஹார்மானிக் ஆசிலேட்டர்ல இது வந்து ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். நான் சொன்னேன் இல்லையா, இதை பேஸ் பண்ணி தான் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது இந்த செகண்ட் ஆர்டர் ஃபேசியல் டெரிவேட்டிவ் ஆஃப் தி பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு தி ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த கியூ ஸ்கொயர்டு அப்படி எடுத்துக்கலாம். விக்யூ இஸ் ஈக்குவல் டு ஆஃப் கே கியூ ஸ்கொயர். அப்போ இங்க கைனெட்டிக் எனர்ஜி என்னவா இருக்கும்? டி ஈக்குவல் டு ஆஃப் எம் கியூ டாட் ஸ்கொயர். கியூ டாட்ங்கிறது வெலாசிட்டி ஆஃப் எம்வி ஸ்கொயர். ஸோ இப்போ நம்மளுக்கு கைனெட்டிக் எனர்ஜி தெரியும், பொட்டன்ஷியல் எனர்ஜி தெரியும். இப்போ நம்ம வி ஹாவ் டு கன்ஸ்ட்ரக்ட் தி லெக்ராஞ்சியன். இப்போ லெக்ராஞ்சியன் பை டெஃபினேஷன் L is equal to T minus V, அதாவது kinetic energy minus the potential energy, which is equal to half mq dot square. நம்ம இப்பதான் பார்த்தா அதே மாதிரி மைனஸ் ஆஃப் kq square. ஸோ இதை வந்து லெக்ராஞ்சியன். நவ் இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் பார்ப்போம். ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் யூசிங் லெக்ராஞ்சியன் வந்து தி டைம் டெரிவேட்டிவ் ஆஃப் TL over TQ dot. இங்க வந்து J ரன்னிங் இன்டெக்ஸ். இங்க இது வந்து ஒன் டைமென்ஷன்னால ஒன் சென்ட்ரலைஸ்டு கோஆர்டினேட்டா இருக்கு. அதனால நீங்க இந்த J இக்னோர் பண்ணிடலாம். மைனஸ் TL ஓவர் டெல்டா எல் ஓவர் டெல்டா கியூ விச் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் பார்ப்போம். அதாவது derivative of Lagrangian with respect to Q dot. இதுதான் இங்க பாருங்க. Q dot வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம்ல தான் இருக்கு. தட் இஸ் Q dot ஸ்கொயர். அதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 2Q dot வரும். 2 கேன்சல் அவுட் ஆயிரும். அப்போ MQ dot தான் வரும். இது வந்து MQ dot. தென் இது இங்க வாங்க. செகண்ட் டேர்ம் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு Q. இதுல செகண்ட் டேர்ம்ல மட்டும்தான் Q இருக்கு. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 2Qன்னு வரும். Q 2 கேன்சல் அவுட் ஆயிரும். அப்போ இது KQன்னு வரும். இங்க ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ திஸ் வில் பி மைனஸ் KQ. ஸோ இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் பார்த்தீங்கன்னா டைம் டெரிவேட்டிவ் ஆஃப் இது எம் கியூ டாட். இது வந்து இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ பிளஸ் கேக்யூ விச் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதுக்கு டைம் டெரிவேட்டிவ் எடுத்தீங்கன்னா கியூ டாட் வில் பிகம் கியூ டபுள் டாட், தட் இஸ் ஆக்சிலரேஷன், பிளஸ் கேக்யூ இந்த ஈக்குவல் டு 0. இதை எம்மால டிவைட் பண்ணுங்க. எம்மால டிவைட் பண்ணா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல எம் கேன்சல் அவுட் ஆயிரும். செகண்ட் டேர்ம் வந்து கே ஓவர் எம்னு வந்துடும். கியூ ஈக்குவல் டு 0. இப்போ இன்ட்ரெஸ்டிக்கலி இந்த கே ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் டிவைடட் பை எம் இது என்னது? இன் தி கேஸ் ஆஃப் ஹார்மானிக் ஆசிலேட்டர் இட் இஸ் ஒமேகா ஸ்கொயர். இல்லையா, நம்ம பார்த்துருப்போம் சிம்பிள் ஹார்மானிக் ஆசிலேட்டர் இதெல்லாம் பார்த்துருப்போம். ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் கே பை எம். ஸோ நான் இதை வந்து ஒமேகா ஸ்கொயர்னு ரீப்ளேஸ் பண்ணுறேன். கியூ டபுள் டாட் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் இன்டு கியூ இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இதுக்கு ஜென்ரல் சொல்யூஷன் என்னவா இருக்கும்? இன் தி ஃபார்ம் ஆஃப் கியூ இஸ் ஈக்குவல் டு ஏ இ பவர் ஐ ஒமேகா டி பிளஸ் பி இ பவர் மைனஸ் ஐ ஒமேகா டி. இப்போ நம்ம வந்து Q is equal to A e power I omega t plus B e power minus I omega t ன்னு பார்த்தோம்.
பட் Q வந்து ரியல் நம்பர் வெரி வெல். ஆனா இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்பொனென்ஷியல் டேர்ம் வந்து இஸ் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்போ அதுக்கு மீனிங் என்னன்னா A அண்ட் B மஸ்ட் பி அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். அதனால நம்ம என்ன பண்றோம்னா இந்த ப்ளூ கலர்ல போட்டிருக்கு இல்லையா, அதை ரீப்ளேஸ் பண்றேன். இங்க ப்ளூ கலர் ஆஃப் சி மைனஸ் ஐடி போடுறேன். இந்த ஆஃப் வந்து ஃபார் மேத்தமெட்டிக்கல் ரீசன் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஏன்னு புரிஞ்சுக்கிறோம். இது ஆஃப்டர் ஆல் ஏ மல்டிபிகேட்டிவ் ஃபேக்டர். அதனால அது வந்து உங்க ரிசல்ட் எதுவும் ஆல்டர் பண்ணாது. ஸோ அதே மாதிரி இந்த பி வந்து ஆஃப் சி பிளஸ் ஐடின்னு போட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து ஆஃப் சி வெளியே எடுத்துருங்க. ஆஃப் சி வெளியே எடுத்தா இது இ பவர் ஐ ஒமேகா டின்னு வந்துடும். இங்க வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் இ பவர் மைனஸ் ஐ ஒமேகா டின்னு வந்துடும். அதே மாதிரி டி ஆஃப் ஐடி எடுத்துக்காங்க. இது வந்து மைனஸ், இங்க மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் இ பவர் ஐ ஒமேகா டி. இங்க இது பிளஸ் டி, அதனால இ பவர் மைனஸ் இங்க வந்து பிளஸ் இ பவர் மைனஸ் ஐ ஒமேகா டி. இப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா இ பவர் ஐ தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா மைனஸ் ஐ தீட்டா வந்து காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா இல்லையா? அந்த இதை நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா இந்த ரெண்டு எக்ஸ்பொனன்ஷியல் டேர்மையும் ஆட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் 2 காஸ் ஒமேகா டி. அதே மாதிரி இதுல இருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து மைனஸ் 2i sin ஒமேகா டி கிடைக்கும். இப்போ இங்க வந்து இந்த 2 கேன்சல் அவுட் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த 2 கேன்சல் அவுட் பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் பாத்தீங்கன்னா சி காஸ் ஒமேகா டி. செகண்ட் டேர்ம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஐ இருக்கு, இங்க ஒரு ஐ ஸ்கொயர்டு வந்து -1, இங்க ஒரு மைனஸ், ஸோ அது பிளஸ் ஆயிரும். ஸோ பிளஸ் டி சைன் ஒமேகா டி. ஸோ நம்ம இப்ப Q பார்த்த என்னன்னு, Q இஸ் ஈக்குவல் டு சி காஸ் ஒமேகா டி பிளஸ் டி சைன் ஒமேகா டி. இப்ப சி வந்து யூ ரீப்ளேஸ் காஸ் பைன்னு வச்சுக்குவோம் சி, அண்ட் டி வந்து மைனஸ் ஏ சைன் பைன்னு வச்சுக்குவோம். ஸோ அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏயை வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்தீங்கன்னா காஸ் பை காஸ் ஒமேகா டி மைனஸ் சைன் பை சைன் ஒமேகா டி. அதாவது காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி இஸ் ஈக்குவல் டு காஸ் ஏ பிளஸ் பி. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஏ காஸ் ஒமேகா டி பிளஸ் பை, இது வந்து ஃபேஸ் ஃபேக்டர். ஸோ இதுதான் வந்து இங்க ஏங்கிறது வந்து ஆம்பிளிடியூடு, பை வந்து ஃபேஸ் ஃபேக்டர். ஸோ திஸ் இஸ் ஃபைனல் ரிலேஷன். இது ஒன்று. இதுல ரொம்ப ஃப்ரீக்வெண்டா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ல எல்லாம் என்ன கேட்பாங்கன்னா ஸ்மால் ஆசிலேஷன்ல அது ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன் அல்லது டைம் பீரியட் கேட்பாங்க. அதுக்கு நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, ஐ வில் யூஸ் டிஃப்ரெண்ட் கலர். தட் இஸ் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த லெக்சர் ஆரம்பத்தில் பார்த்தோம். தட் இஸ் கே இஸ் ஈக்குவல் டு sorry, I will use different color. And the spring constant K is equal to second order derivative of the potential with respect to space, that is Q2. That is K is equal to delta 2V over delta Q square. இது நம்ம இந்த லெக்சர் மிடில் பார்த்தோம். இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ல எல்லாம் they will ask frequency ஒமேகாங்கிறது வந்து என்னது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் கே பை எம். ஸோ இதுல இருந்து டைம் பீரியட் டி ஈக்குவல் டு 2 பை ஒமேகா. இது ரிப்பீட்டடா எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லையும் கேட்குறாங்க. So thank you very much for watching my video and supporting me continuously.